வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அயனா துணை சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் நிலாவோட அப்பாவை கூட்டிட்டு போய் விடுறதுக்காக போனோம். அங்க நம்ம மனோகரை பயங்கரமா பேசிட்டு இருக்கான்னு வைங்க. என் பொண்ணை நான் இப்படி எப்படி பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னன்னா, அவ ஒரு டிவி ஃப்ரிட்ஜ்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ சேர்த்து வச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒரு வீடாங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம சோழன்கிட்ட நானே ஒரு தனி வீடு எடுத்து தரேன், நீங்க அங்க போயிருங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட சோழன் பயங்கர கடுப்பாயிட்டான். இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் வீட்டுல நிலாகிரியும் சேரன்கிரியும் அவன் அடுத்து என்னெல்லாம் படிக்கலான் இருக்கான், அடுத்த லைஃப்ல என்ன பண்ணலான் இருக்காங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை கோச்சிங் சென்டர்ல சேர்த்தரலான்னு சொல்லி நம்ம நிலாவும் சேரனும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோழன் பாண்டியன் கடைக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். பாண்டியன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க சோழன் மூச்சு தூக்கி வச்சுட்டு இருக்கான். சொல்லுடா, உன் மாமனார் என்னதான் சொன்னாரு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சோழன் எப்படிதான் கரெக்டா கண்டுபிடிச்சானா, நீ தான் அங்க போயிட்டு வந்தாலும் மூச்சு தூக்கி வச்சுட்டு இருக்க, என்ன சொல்லுமோ சொல்லுங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சோழன் பாண்டியன்கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு முடிவும் பண்ணியிருக்கேன், நிலாவை நான் தனி குழுக்கம் கூட்டிட்டு போயிடலான்ட்டு இருக்கேன். நானே ஒரு வீடு பார்த்து அங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி நிலாவை கூட்டிட்டு போய் அங்க நல்லபடியா வைக்கலான்ட்டு இருக்கேன். அப்பதான் என் மாமனார் சொன்ன மாதிரி நாங்க இல்ல அப்படிங்கிறது தெரியும், அந்த வீராப்புக்காக வச்சு செய்யணும்னு சொல்றான். நம்ம பாண்டியன் அதெல்லாம் சரி, ஆனா அதுக்கு நிலா ஒத்துப்பாங்களா, அங்க ஒரு அண்ணன் தங்கச்சி போராட்டமே நடக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் கரெக்டா தான் சொல்றான். இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.